இந்த வீடியோவில் யூபிஎஸ் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். யூபிஎஸ்ஸை பற்றி நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது சிம்பிளாக யூபிஎஸ் அன்பாக்சிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. யூபிஎஸ் சம்மந்தமாக நிறைய விஷயம் சொல்ல போகிறோம். இந்த யூபிஎஸ் என்னோடய பர்பஸுக்காக என்னோடய சிஸ்டத்துக்காக வாங்கின யூபிஎஸ் தான். ஃப்ரெண்டெக்கு யூபிஎஸ் எலக்ட்ரா ப்ளஸ்ஸு மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா FT2561. இதில் அட்வான்டேஜஸ்லாம் கீழே கொடுத்துருப்பாங்க. எல்இடி இண்டிகேட்டர் அதெல்லாம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது என்னோடய பர்பஸ்க்காக என்னோடய சிஸ்டத்துக்கு என்னோடய ஓன் யூஸுக்காக வாங்கின யூபிஎஸ். ஓகேங்களா. யூபிஎஸ்சில் பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் வந்து நியூ டெக்குன்னு சொல்லிட்டு கொல்கத்தா. இதில் என்ன இருக்குன்னா ஒரு யூனிட் யூபிஎஸ்ஸு ஒரு மேனுவல் இருக்கும். சைனாவிலேருந்து தான் இதில் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் வந்து சைனா தான் இது. ஸோ இப்போது மந்த் அண்ட் இயர் அப்புறம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3500 எம்ஆர்பி. நம்ம பெஸ்ட்டான ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஆல் கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் சேல்ஸு சர்வீஸு எல்லாமே காஞ்சிபுரத்தில் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கலாம் கொரியர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. ஆல் கம்ப்யூட்டர் அக்சசரிஸும் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதோட டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. இன்புட் எவ்வளோ, அவுட்புட் எவ்வளோ, இதோட ப்ரொடக்ஷன், இதோட பேட்ரி, ஸோ இப்படி இந்த இண்டிகேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம கரண்ட்டாக பண்ணியிருக்கிற பிரான்ச்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சில் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நீங்களுமே படிக்க வேண்டியது தான், டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் உட்பட. அதனால தான் நான் பொறுமையாக வீடியோவில் ஒவ்வொன்றா சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு இடத்தையுமே நான் மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பேன். இதெல்லாம் கஸ்டமர் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு யூபிஎஸ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கணும். ஸோ யூபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மைக்ரோடெக்கு, நியூமரிக்கு, இது ஃப்ரெண்டெக்கு, ஐஸ், இது எல்லாமே நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. பட் இப்போ கரண்ட்டாக பண்ணியிருக்கிற பிராண்டு எப்போதுல இருந்தும் அதிகமாக பண்ண பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா நியூமரிக் தான். ஸோ ஒரு 10 இயர்ஸுக்கு மேலே ரன் பண்ணுறோம் நாங்கள் ஷாப்பை. 10 இயர்ஸ் மேலே ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் அதிகமாக கொடுத்த யூபிஎஸ் அப்படின்னா அது நியூமரிக் தான். ஏன்னா நியூமரிக்கில் வந்து வாரண்ட்டி எல்லாமே வாரண்ட்டி இருக்குது தான் இல்லைன்னு. நியூமரிக்கில் ஆன்சைட் வாரண்ட்டி இருக்குது. ஓகேங்களா. நியூமரிக்கில் நம்மளுக்கு ஆன்சைட் வாரண்ட்டி. ஃப்ரண்ட்லேக்கில் வந்து ஆன்சைட் வாரண்ட்டி கிடையாது, ஆஃப் சைட் வாரண்ட்டி தான். ஸோ நம்ம ஷாப்புக்கு எடுத்து போய் தான் அதை சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்சைட் வாரண்ட்டினா நம்ம வீட்டுக்கே டெக்னீஷியன் வந்து பார்ப்பாங்க. ஸோ இதுதான் ஆன்சைட் வாரண்ட்டி, ஆஃப் சைட் வாரண்ட்டி. இதுவும் வித்தியாசம் தெரிஞ்சுங்க. ஆன்சைட்டுனா நம்ம வீட்டுக்கே டெக்னீஷியன் வந்து பார்க்குறது. ஆன்சைட் வாரண்ட்டி இல்லை வெறும் ஆஃப் சைட் வாரண்ட்டி அப்படின்னா அந்த ஷாப்புக்கு நீங்கள் எடுத்து போய் இன்னும் பொருளை எடுத்து போயிட்டால் அவங்க என்ன ப்ராப்ளமோ அதை சர்வீஸ் பண்ணி தரதோ அதை அவங்க பார்த்துப்பாங்க. ஓகேங்களா. எப்போயுமே யூபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்சைட்டு இருக்கிற யூபிஎஸ்ஸாக எடுத்துங்க, அது பெஸ்ட்டு. ஸோ இதோட ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதில் மைக்ரோ கண்ட்ரோலர், பேஸ்டு டிசைனு, ஸ்லீப் மோடு சார்ஜிங், ஜென்ரேட்டர் கம்பேட்டபிலிட்டி, ஸ்மார்ட் சார்ஜிங், இன்டெலிஜென்ட் கண்டினியூஸ் பேட்டரி சார்ஜிங், லாங்கர் பேட்டரி லைஃபு, ஃபாஸ்டர் சார்ஜிங்கு. ஸோ நிறைய மோட்ஸும் பேசிக்கான இது தெரிஞ்சாலே போதுமானதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதோட டோல் ஃப்ரீ நம்பர் 1800345450. முடிஞ்சால் அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு தனியாக வீடியோ போட்டாலும் போடலாம். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எங்கே சர்வீஸ் சென்டர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் நியர்பையில் எங்கே சர்வீஸ் சென்டர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா சென்னை இருக்குது, வேலூர் இருக்குது. ஓகேங்களா. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே சொல்கிறேன். சென்னை, வேலூரும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் சென்னை கன்ஃபார்ம் இருக்குது. இதோட அலாரம்லாம் எந்தெந்த நேரத்தில் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எல்லாம் லோ பேட்டரினா இப்போ பேட்டரி மோடில் இருந்தால் இப்படி எல்லா இண்டிகேஷனுமே நம்மளுக்கு வெறும் அந்த யூசர் மேனல்லையும் கொடுத்துருவாங்க. வெளியே டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் மஸ்ட்டு. ஒரு யூஸராக ஒரு யூபிஎஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா யூபிஎஸ்ன்றத கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் என்ன யூபிஎஸ்ன்றதை வாங்கிடுவாங்க. அது என்ன பீப் சவுண்டுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு எதுவுமே தெரியாது. அதை ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும், அதை மட்டும் தான் தெரியுமே அவங்களுக்கு. ஓகேங்களா. பட் ஒரு யூபிஎஸ்ன்னு வாங்குறீங்கன்னா அது இந்த யூபிஎஸ் தானே இல்லை, எந்த யூபிஎஸ் இருந்தாலும் வாங்குறீங்க அப்படின்னா அதில் பீப் சவுண்டை பொறுத்தே சொல்லிடணும். இதுக்கு தான் ஆகுது, இதுக்கு தான் பீப் சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேனுவலுமே நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன இதுக்கு என்னென்ன பீப் சவுண்டு. இதில் பாருங்கள், பிரிண்டர் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இங்கே மேனுவலே கொடுத்துட்டாங்க பாருங்கள். பிரிண்டரை வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெவர் கனெக்ட் ஏ பிரிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு யூபிஎஸ் வந்து பிரிண்டர் எடுத்துக்கும். ஒவ்வொரு யூபிஎஸ் வந்து அந்த வாட்ஸை பொறுத்து தான் நம்மளுக்கு மாறுமே. என்ன எவ்வளோ வாட்ஸை சப்போர்ட் பண்ணுது, என்னென்ன மெட்டீரியல்லாம் சப்போர்ட் பண்ணும், இதெல்லாம் சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் மேனுவலு அதில் அப்புறம் அந்த பாக்ஸில் கொடுத்துருக்க டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் இது ரெண்டு மட்டுமே இல்லை. பாக்ஸில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கூட விட்டுருங்க. இந்த யூசர் மேனுவல் படித்தாலே நீங்கள் போதுமானது. ஒரு யூபிஎஸ்சில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், என்னென்ன எரர் வரும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் அதிலே கொடுத்துருவாங்க. ஆனால் மேனுவல் வந்து யாரும் படிக்கிறதில்ல. ஓகேங்களா. வாங்கியாச்சா அதை தூக்கு போட்டாச்சா அவ்வளோதான்.
ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். இதை மட்டும் தான் மேக்ஸிமம் வந்து பார்த்து வச்சுருப்பாங்க. ஸோ மஸ்ட்டுன்னு சொல்லலாம். என்ன கேட்டிங்கன்னா மேனுவல் வந்து அட்லீஸ்ட் ஒன் டைம் இல்லை உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்குங்க அந்த டைமில் படிங்க. அது ஒன்றும் ஃபுல்லாக படித்து ஃபுல்லாக நம்ம கரைச்சி குடிக்கலாம் தேவையில்ல, ஞாபகம் வச்சுக்கலாம் தேவையில்ல. ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் புதுசாக வாங்குறீங்களா அப்போ பார்த்தாலும் சரி, இல்லை எப்போ டைம் கிடைக்குதோ அந்த மேனுவலை பத்திரமா எடுத்து வச்சுங்க, அப்போ பாருங்கள். ஸோ சர்வீஸ் சென்டர் என்னென்ன ட்ரபிள் ஷூட்டிங் அந்த டிப்ஸும் இதிலே கொடுத்துருப்பாங்க. சர்வீஸ் சென்டர் வந்து எங்கெங்கே இருக்குது அதையும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ அப்படியே பிராண்டுக்கு வருவோம். பிராண்டில் நம்ம ரெகுலராக பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நியூமரிக்கு, மைக்ரோடெக் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆன்சைட் வாரண்டி நம்மளுக்கு அவைலபிள். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஆன்சைட் வாரண்டி கிடையாது. நான் என்னோட பர்பஸ்க்கு வாங்கினதுனால நம்ம தானே வாங்கிக்கிறோம், இப்போனாலும் நம்ம ஷாப்புக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் ஃப்ரண்ட்டேக் எடுத்தேன். அதனால் நீங்களும் ஃப்ரண்ட்டேக் தான் எடுக்கணும்னு இல்லை, ஓகேங்களா. ஸோ இது ஃப்ரண்ட்டேக்கோட வாரண்டியும் பார்த்துங்க 2 இயர்ஸ் வாரண்டி, ஓகேங்களா. யூபிஎஸ் பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ் வாரண்டி, ஆனால் பேட்டரிக்கு 1 இயர் தான், ஓகேங்களா. பேட்டரிக்கு வந்து 1 இயர் தான். ஸோ இதுவும் மாறும். வாரண்டி எப்படி கொடுக்குறாங்க, எந்தெந்த பொருளுக்கெலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. ஸோ இது ஃப்ரண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ் வாரண்டி, ஆனால் பேட்டரிக்கு வந்து 1 இயர் தான். ஸோ மேக்ஸிமம் யூபிஎஸ்சில் ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டரி ப்ராப்ளம் தான் வரும். பேட்டரி மாற்றுறதும் ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை நிறைய வீடியோ தேவைன்னாலும் சொல்லுங்கள். ஒரு யூபிஎஸ்சில் எப்படி பேட்டரி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது எந்த யூபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸி தான். எல்லாமே சேம் மெத்தட் தான். யூபிஎஸ் அப்படியே கவுது போட்டிங்கன்னா ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிங்கன்னா போதும், பேட்டரி ஈஸியாகவே மாற்றிக்கலாம். கஸ்டமரே ஈஸியாக மாற்றிக்கலாம். அது கண்டிப்பாக நம்ம கம்ப்யூட்டர் ஷாப்புக்கு சர்வீஸ் தான் போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஃப்ரீயாக இருக்கிறவங்க நானே மாற்றிக்கிறேங்க அப்படின்றவங்க மாற்றிங்க. இல்லை கம்ப்யூட்டர் ஷாப் எடுத்து போனீங்கன்னா அவங்களே மாற்றி கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் ½ ஹவர் தான். ½ ஹவருக்குள்ளே 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே முடிச்சிருவாங்க. ஸோ மேக்ஸிமம் ½ ஹவருக்குள்ளேயே உங்கள் பேட்டரி மாற்றிட்டு நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு சில யூபிஎஸ்ஸை பொறுத்து ஒரு சில ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இண்டிகேஷனாக வரும், ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு நியூமரிக் யூபிஎஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆனே ஆகாது. பேட்டரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஆனே ஆகாது. இதுவே ஒரு சில யூபிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லாம் ஆகிடும், பேக்கப் நிற்காது. ஸோ பேக்கப் நிற்கலனாலும் சரி, ஆனே ஆகலனாலும் சரி, பேட்டரி ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பேட்டரியை சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் செக் பண்ணணும். அதுமாதிரி ஒவ்வொரு யூபிஎஸ்ஸும் ஒவ்வொரு மாடல் மாதிரி கொடுப்பாங்க. இந்த யூபிஎஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எல்இடி இண்டிகேஷன் தான். இதுவே நீங்கள் நியூமரிக், மைக்ரோடெக் மாரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இண்டிகேஷன். பேட்டரி வந்து ஏசியில் கனெக்டாக இருக்கா அதுக்கு ஒரு எல்இடி இண்டிகேஷனு, பேட்டரி மோடில் இருக்கா அதுக்கு ஒரு எல்இடி இண்டிகேஷன், எதனா ப்ராப்ளமா அதுக்கு ஒரு எல்இடி இண்டிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக ஒரே ஒரு எல்இடி இண்டிகேஷன் க்ரீன் கலர் லைட் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலும் சரி, ஆஃபில் இருந்தாலும் சரி, ஆனில் இருந்தாலும் சரி, ஏசி மோடில் இருந்தாலும் சரி, பேட்டரி மோடில் இருந்தாலும் சரி, ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இந்த ஒரே ஒரு எல்இடி இண்டிகேஷன் தான். இதை வச்சே தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. இதை வச்சு இது ஒரு பெரிய கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம் இந்த ஃப்ரண்ட் யூபிஎஸ்ஸில். இதுவே நீங்கள் நியூமரிக், மைக்ரோடெக் போகஸில் உங்களுக்கு 3 எல்இடி இண்டிகேஷன் வந்துடும். ஆரஞ்சில் வரும், ஆரஞ்சு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, க்ரீன் ஒன்று, ரெட் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 3 இண்டிகேஷன் இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜிங், ஓகேங்களா, அடாப்டருக்கான போர்ட்டு. நம்ம எப்போயுமே மேக்ஸிமம் நம்ம யூபிஎஸ் கம்ப்யூட்டருக்கான யூபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மானிட்ரு, ஒரு சிபியூ இது 2 தான் கனெக்ட் பண்ணுவோம். மேக்ஸிமம் 3 ஸ்லாட்டு கொடுத்துருவாங்க, 3 சாக்கெட், ஓகேங்களா. 3 சாக்கெட்டு கொடுத்துருவாங்க. இந்த 3 சாக்கெட்டில் 2 சாக்கெட்டில் தாராளமாக நம்ம ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த யூபிஎஸ் எதுக்குன்னு தெரிஞ்சுங்க. அதோட பர்பஸ் என்ன, மேனுவல் வந்து கண்டிப்பாக படிங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஷாப் வந்து பக்கத்துலேயே இருக்குது, ஷாப்பு பக்கத்துலேயே இருக்குது, ஈஸியாக வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன் சைடு வாரண்டி இல்லாத யூபிஎஸ்ஸை கூட எடுத்துங்க. ஆனால் அதேமாதிரி ஃப்ரண்ட்டேக் யூபிஎஸ் வந்து விலை கம்மி கம்பேர் பண்ண சொல்ல. நியூமரிக் யூபிஎஸ், மைக்ரோடெக் யூபிஎஸ் கம்பேர் பண்ண சொல்ல விலை கம்மி, ஓகேங்களா. ஆனால் ஆன் சைடு வாரண்டி கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ஷாப்பு பக்கத்துலேயே இருக்குன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு அந்தமாரி போயிடலாம், ஆன் சைடு வாரண்டி இல்லாதே போய்க்கலாம். இல்லைங்க நான் இருக்கிற இடத்துக்கும் ஷாப்புக்கும் இங்கேயே தூரமாக இருக்குது, எனக்கு கண்டிப்பாக ஆன் சைடு வாரண்டி தேவை அப்படின்னா ஆன் சைடு வாரண்டி இருக்கிற யூபிஎஸ்ஸாக எடுத்துங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம், வாரண்டி பீரியடில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அவங்க வீட்டுக்கே வந்து பார்ப்பாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்தது சொல்கிறேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நியூமரிக் யூபிஎஸ்லேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது வாரண்டி பீரியட்லேயே, ஓகேங்களா. வாரண்டி பீரியட்லேயே நிறைய ப்ராப்ளம் வந்தது. ஸோ நல்ல பிராண்டட் யூபிஎஸ்ஸாக எடுத்துகிட்டா வாரண்டி உள்ள ஆன்சைடு வாரண்டி யூபிஎஸ் எடுத்துகிட்டா அது நல்லாயிருக்கும் அப்படிலாம் கணக்கில்லை. எந்த யூபிஎஸ்ஸாக இருந்தாலும் ப்ராப்ளம் வந்தால் சரி பண்ணி தான் ஆகணும். வாரண்டி இருக்கா நம்மளுக்கு ஃப்ரீ, நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, கம்பெனிக்காரங்க பார்த்துப்பாங்க. வாரண்டி இல்லையா அதை நம்ம தான் முழுக்க பார்த்துக்கணும். ஸோ இவ்வளோ தான் வித்தியாசமாக கண்டி. பிராண்டை பொறுத்து ஸோ இந்த பிராண்டு நல்லாயிருக்கும் அந்த பிராண்டு நல்லாயிருக்கும் அப்படிலாம் இல்லை. எல்லா பிராண்டிலுமே ப்ராப்ளம் தான் சரி பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.